தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சே. ராஜு செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் பேசுகையில், நீட் தேர்வுக்கு விலக்கு வேண்டும் என்று அதிமுக ஆட்சியில் இருந்தபோதே போராடியது. நீதிமன்ற தீர்ப்பு காரணமாகத்தான் நீட் தேர்வு நடைபெற்றது. இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 7.5% இடஒதுக்கீட்டினை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். இதனால் அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் மருத்துவக் கல்லூரி படிக்கும் நிலை உருவாகியுள்ளது. ஆனால் ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வினை ரத்து செய்து விடுவதாக கூறிய திமுக 3 ஆண்டுகள் ஆகியும் அதனை செய்யாமல் ஏமாற்றி வருகிறது. நீட் தேர்வுக்கு விலக்கு வேண்டும் என்று கடைசி நிமிடம் வரை போராடிய ஆட்சி அம்மா உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் இங்கே நடைமுறைப்படுத்த ஒரு நிலை வந்தது. ஆனால் கடந்த தேர்தலில் ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை ஒழிப்போம் என்ற பொய்யான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கு 3.5 ஆண்டுகள் ஆகியும் நீட் தேர்வுக்கு எந்த தீர்வும் காணாமல் மக்களை ஏமாற்றி அரசு இந்த திமுக அரசு. ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வெறும் வார்த்தை ஜாலம் இல்லாமல் நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்தால் அதுக்கு மாற்று வழி என்ன என்று சொல்லி அவருடைய சிந்தனையில் வைத்த அருமையான திட்டம்தான் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு. இன்றைக்கு மருத்துவ கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த ஆண்டு மட்டும் 486 மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி சேர்க்கின்ற நிலை அந்த 7.5% கிராமப்புறங்களில் சாதாரண கூலி தொழிலாளிய மகனோ மருத்துவக் கல்லூரிக்கு செல்லலாம் என்ற அற்புதம் இன்றைக்கு தமிழகத்தில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்தில் அடைந்திருக்கிறது என்றால் அத்தனை பெருமையும் அண்ணன் எடப்பாடி சார். அந்த வகையில் தான் நமது தொகுதி கைத்தர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆத்திகுளத்தைச் சேர்ந்த மாணவி வேச்சியம்மாள் என்பவர், அவர் தந்தை சாதாரணமாக கட்டிடத் தொழிலாளிகளுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அன்றாடம் கூலி வேலைக்கு செல்கின்ற ஐயாச்சாமி ஈஸ்வரி தம்பதியினுடைய மகள் வேச்சியம்மாள் என்பவருக்கு ஸ்ரீகுமரன் மருத்துவக் கல்லூரியில் சென்னையில் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது என்று சொன்னால் இது பெரிய ஒரு வரப்பிரசாதம் தமிழகத்தில் முதலமைச்சர் என்பதை இன்றைக்கு இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். அண்ணா, எம்ஜிஆர் ஆகிய 2 தலைவர்களின் பெயர்களை உச்சரிக்காமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்பதனைத்தான் இது காட்டுகிறது. அரசியல் நாகரிகத்துடன் யதார்த்தமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அண்ணாமலை தான் தரம் தாழ்ந்து பேசி வருகிறார். இருவரின் பேட்டிகளை ஒப்பிட்டு பார்த்தாலே யாருடைய தகுதி என்ன என்பது மக்களுக்கு தெளிவாக தெரியும். சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி என்று அண்ணாமலை போன்றவர்களுக்கு எடுத்துக்காட்டும் விதமாகவே 60 ஆண்டுகளுக்கு முன்பாக எம்ஜிஆர் அவர்கள் பாடி வைத்து சென்றுள்ளார். இதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீர்க்க தரிசனமாக அரசியலமைப்பு என்ற படத்தில் சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தை நல்லா எண்ணி பாரடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சின்னு சொன்னார். இது தீர்க்க தரிசனமாக இப்படிப்பட்டவர்கள்லாம் பின்னாலே அரசியலுக்கு வருவார்கள் என்று கருதிதான் இந்த பாடலை மிக பொருத்தமாக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடி வைத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் இவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப பேச்சில் முதிர்ச்சி இல்லை, நாகரிகம் இல்லை, வயதுக்கு தக்கவாறு பண்பாடும் இல்லை. ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின்னர் கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக தேர்ந்தெடுத்தோம். பாஜக மாதிரி வேறு எந்த கட்சி எம்எல்ஏக்களையும் நாங்கள் விலைக்கு வாங்கவில்லை. ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின்னர் துயரப்பட்டு இருந்த எங்களுடன் அவருடைய நிழலாக இருந்த சசிகலா தான் ஆதரவாக இருந்தார். அதிமுகவின் 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கையெழுத்து இட்டு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக தேர்ந்தெடுத்தோம். பாஜக மாதிரி வட மாநிலங்களில் குழப்பம் செய்தோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியோ ஆட்சி அமைத்த மாதிரி நாங்கள் ஆட்சி அமைக்கவில்லை. கர்நாடக மாநிலத்தில் கூட சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி குழப்பத்தினை ஏற்படுத்த பாஜக முயன்று வருகிறது. அந்த நேரத்தில் அம்மாவோடு நிழலாக இருந்த அன்றைக்கு இந்த அம்மா அவர்கள் எங்களுக்கு ஆதரவாக அங்கே வந்து தங்கியிருந்தாரே தவிர மற்றபடி
எடப்பாடி அவருடைய முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பது யார் என்று சொன்னால் எங்களைப் போல, நான் அமைச்சராக இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அண்ணன் சமூகநாதன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக தமிழகத்தில் உள்ள 124 சட்டமன்ற உறுப்பினர், 117க்கு அதிகமாக ஒரு இடம் இருந்தால் போதும். ஆக அதை விட அதிகமாக நாங்கள் 6 சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 124 சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்திட்டால்தான், அதனால்தான் அன்றைக்கி ஆளுநர் அதை ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கி வித்யாசாகராவ் ஆளுநராக இதுதான் நடைமுறையை தவிர பிஜேபி வட மாநிலங்களில் செஞ்சது போல இன்றைக்கு கூட கர்நாடகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு பிஜேபி அங்கே உள்ள எம்எல்ஏக்களுக்கு 100 கோடி விலை பேசுவதாக நேற்று கூட பத்திரிகை செய்தி ஊடகத்தில் செய்திகள் வருகின்றது. இப்படி கேவலமான அடிமட்டமான அரசியலை செய்கிறது பிஜேபி தான். இதையெல்லாம் விட்டு கூவாத்தூரில் என்ன நடந்தது என்பதை, கூவாத்தூரில் நடந்ததை பற்றி நான் சொல்லுகின்றேன். என்ன சொல்ல முடிந்தது அவரால்? ஏதோ எம்எல்ஏக்கள் விலை பேசப்பட்டார்கள். எந்த எம்எல்ஏ விலை பேசப்பட்டார்கள்? நாங்கள் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள், இரட்டையில். இன்னும் சொல்லப்போனால் அம்மா அவர்கள் தமிழகத்தில் யாருடைய கூட்டணியும் இல்லாமல் 2016 நாங்கள்லாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் 134 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம். யாருடைய கூட்டணி இல்லாமல் தன்னந்தனியாக 234 தொகுதிகளிலும் ஒரே சின்னம், இரட்டை சின்னத்தை நிறுத்தி வெற்றி பெற்ற பெருமைக்குரிய கட்சி அனைத்து அண்ணா பெருமைக்குரிய தலைவி புரட்சித் தலைவர். அதிலே வெற்றி பெற்றவர்கள், ஒரே சின்னத்தில் நாங்கள் வெற்றி பெற்றவர்கள். நாங்கள் மெஜாரிட்டியை நிரூபித்த காரணத்தால் எடப்பாடியார் முதலமைச்சர். அன்றைக்கு நாங்கள் யாரை சட்டமன்ற உறுப்பினர் கூடி யாரை சொல்லியிருந்தாலும் அவர் தான் முதலமைச்சர். அந்த அடிப்படையில் தான் ஆனால் எடப்பாடியாரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோமே விட அவரை தேர்ந்தெடுத்தது முழுக்க தேர்தலில் என்னை போல வெற்றி பெற்ற 124 சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்து தான் அவரை முதலமைச்சராக்கியதை தவிர வேறு யாரும் முதலமைச்சராக்கவில்லை. யாருடைய காலையிலும் அவர் விழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு யதார்த்த ரீதியாக ஒரு புரட்சி தலைவி அந்த அம்மாவை இழந்த நேரத்தில், துக்கமாக இருந்த நேரத்தில், நாங்கள் துயரமாக இருந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்த அன்றைக்கு திருமதி சசிகலா அவர்கள் எங்களோடு இருந்த காரணத்தினால் இந்த அம்மாவின் நிலையில் அவரிடம் ஆசி வாங்கிட்ட நேரத்தில் ஆசி வாங்கப்பட்டதை தவிர அதில் அரசியல் இல்லை. அப்படி பதவி வாங்க வேண்டிய அவசியமும் இழவில்லை. இடத்திற்கு ஏற்றவாறு பேச வேண்டும் என்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் பேசியுள்ளார். இதில் உள்நோக்கம் இருப்பதாக எதுவும் தெரியவில்லை. வட மாநிலங்களில் அசிங்கமான அரசியல் நடத்தி, பேரம் பேசி ஆட்சியை கவிழ்த்து அரசியலை கேலி கூத்தாக்கியுள்ளது பாஜக. இடத்திற்கு ஏற்றவாறு பேச வேண்டும் என்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் பேசியுள்ளார். இதில் உள்நோக்கம் இருப்பதாக எதுவும் தெரியவில்லை. புத்தக வெளியீட்டு விழாவில் அதை பற்றி பேசாமல் நடிகர் ரஜினிகாந்த் பேசியது பற்றி மூத்த அமைச்சர் துரைமுருகன் பதில் கூறியிருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் பேசியதை திமுகவினரே ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருப்பதுதான் நிதர்சனமான உண்மை. பேசினால் தப்பில்லை. ஆனால் அவர் அதையும் தாண்டி அந்த கட்சியை வழிநடத்துகின்ற முதலமைச்சரை பற்றி பாராட்டி புகழ்ந்து, ஆனால் வருகின்ற இடத்திற்கு தகுந்தவாறு பேச வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார்கள். இதில் உள்நோக்கம் பெருசாக இருப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் கூட அதை சர்ச்சைக்குரிய பேச்சாக இன்றைக்கு மூத்த அமைச்சராக இருக்கின்ற துரைமுருகன் அவர்களே அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த கருத்து திமுகவர்களையே ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக இருக்கின்றது என்பதுதான் இன்றைக்கு நேசமான உண்மை. அதிமுக ஆட்சியில் இந்து அறநிலையத்துறையின் செய்யப்பட்ட பணிகள் குறித்தும் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் அப்போது அவர் நடிகராக மட்டுமே இருந்தார். முருகனுக்கு தமிழ், ஆங்கிலம் தெரியுமா என்று விமர்சித்தவர்கள்தான் திமுகவினர். ராமர் என்ன இன்ஜினியரா என்று சேது சமுத்திர திட்டம் தொடர்பாகவும் விமர்சனம் செய்துள்ளனர். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு என எப்போதும் திமுக இரட்டை நிலைப்பாட்டில்தான் இருக்கும். இந்து அறநிலையத்துறை அதிமுக ஆட்சியில் அறமாக இருந்தது. இன்று அது கேலி கூத்தாக்கி வைத்துள்ளனர். பழனியில் நடைபெற்ற மாநாட்டில் பல நாடுகளில் இருக்கும் முருக பக்தர்கள் அழைக்கப்படவில்லை. பழனியில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது திமுகவின் சுய விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட மாநாடு மட்டுமே. கடவுளை ஏமாற்றுகின்ற மாநாடு மட்டுமே. இதுவரை திமுகவின் ஆட்சியில் மக்களை ஏமாற்றி வந்தனர். தற்போது கடவுளை ஏமாற்ற முயற்சித்துள்ளனர் என்பதுதான் இந்த மாநாட்டின் மூலம் நமக்கு கிடைத்த செய்தி. திமுகவிற்கு கடவுள் தண்டனை நிச்சயம் கிடைக்கும். இவ்வாறு அவர் பேசினார். அந்த மாநாட்டில் யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்?
சித்தவன் முருகன் மாநாடுனா உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் முருக பக்தர்கள் இருக்கிறார்கள். யாராவது வெளிநாட்டில் இருந்தாலும் இன்றைக்கு நமது மாவட்டத்தில் கந்த சஷ்டி விழா நடக்குது. அங்கே பார்த்தா மலேசியா, இலங்கை போன்ற வெளிநாட்டு வாழ் தமிழர்கள்லாம் இங்கே வந்து அந்த விழாவில் கலந்து கொண்டதில் இருக்குது. அதே போல் உலகமெங்கும் முருக பக்தர்கள் யாராவது அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் சுய விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட அது மாநாடு, கடவுளை ஏமாற்றுகின்ற மாநாடு. இன்னும் சொல்லப்போனால் இதுவரை திமுக ஆட்சியில் மக்களைத்தான் ஏமாற்றி வந்தார்கள். இப்பொழுது கடவுளையே ஏமாற்ற முற்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த மாநாட்டின் மூலமாக கிடைக்கப்பட்ட செய்தி. இனிமேல் கடவுள் தண்டனை இந்த ஆட்சிக்கு கிடைக்கும்.